ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நான் திரும்பி வீடியோ போடுறேன். ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ இது வந்து ரீல் ஷார்ட்ஸில் தான் வரும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு கிளைமேட்டால் ஆகும், நிறைய பேருக்கு வந்து மேபி நிறைய ஸ்கின் கேர்ஸ் மாற்றுறதுனால ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு எந்த மாதிரியானது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற போது ரொம்ப பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். வித்தவுட் எனி மாஸ்க் அந்த மாதிரிலாம் வாங்காமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயில் பேஸில் போகும்போது ஆல்மண்ட் ஆயில் சூப்பராக இருக்கும். ஸோ எவ்ரிடே மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒரு 1 to 2 hours விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஒரு க்ளோ இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கின் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஸோ வென் யூ டூ லைக் திஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேச்சஸ் தெரியாது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மினிமம் இது நான் வந்து ஹேருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஹேருக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆயிலை யூஸ் பண்ணும்போது இது நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு என் ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக தெரியும். ஸோ எவ்ரிடே மார்னிங் நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1 hour கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணி அந்த டைமில் இது யூஸ் பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை பை. உங்களுக்கு லிப் பாம்ஸில் எது நல்லா இருக்குது, எது லிப்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும், வேணும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாளைக்கான வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். Trust the process of what you love. Bye.